நாளைக்கு சண்டே. நான் நாளைக்கு நேரம் ஜாலியா ஹாயா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பேன். இதை உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியுமா? அதாவது ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் இனிமே தான் நடக்க போகுதுன்னு சொல்றோம். அதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். இது ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் இனிமே தான் நடக்க போகுது, ஆனா அது தொடர்ந்து கண்டினியூவா நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், படிப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி சொன்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இதை தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். பொதுவாக எந்த ஒரு டென்ஸ் எடுத்துட்டாலும் அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்னு 4 விதமாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான். கொஸ்டின்ஸ் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது, நெகட்டிவ் சென்டென்ஸும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் பாசிட்டிவான சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு எந்த மாதிரியான ரூல் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸில் 2 டைப் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், அதாவது 2 குரூப் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ, யூ, வி, தே, நேம், ப்ளூரல். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு. இன்னொன்று ஹீ, ஷீ, இட், நேம், சிங்குலர். இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னொரு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? இன்னைக்கு அதே தான், பட் இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே குரூப்பாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே ஒரே குரூப் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லையா? அதுக்கு 2 டைப்பாக குரூப்பை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணோம். பட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். எல்லா குரூப் சப்ஜெக்டையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம ஒரே விஷயத்தை தான் பண்ண போகிறோம், ஒரே ரூலை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும்? ஆக்சிலரி வேர்பு. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம ஒரே ஆக்சிலரி வேர்பு தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதாவது வில் பி அப்படின்ற ஆக்சிலரி வேர்பு. அடுத்தது வேர்ப் யூஸ் பண்ணுவோம். தென் இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதால ஆஸ் யூஸ்வல் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். ஸோ ரூல் என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஆக்சிலரி வேர்ப் வில் பி யூஸ் பண்ணுவோம். தென் வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸில் பாசிட்டிவான சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கான ரூல். ஃபைன், இப்போ உங்களுக்கு ரூல் நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நான் சென்னைக்கு வந்து கொண்டு இருப்பேன். இப்போ இது ஃபியூச்சர் கண்டினியூஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானா அப்படின்றத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லி தந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போவேன், நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், இந்த மாதிரி நம்ம சொல்லலை. அந்த ஆக்ஷனே ஃப்யூச்சரில் தொடர்ந்து கண்டினியூவாக நடந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மட்டும்தான் நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லலை, நான் சென்னைக்கு வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரூல் என்ன? பாசிட்டிவான சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் பயன்படுத்தணும். கரெக்டாக? இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? நான் சென்னைக்கு வந்து கொண்டு இருப்பேன். இதில் நான் அப்படின்றது சப்ஜெக்ட். நான்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐன்னு சொல்லுவோம் இல்லையா? அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்த ரூல் படி என்ன வரணும்னு பார்த்துருக்கோம்? ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இங்கே எது ஆக்சிலரி வேர்ப்? வில் பி அப்படின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். இதை எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும்? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதை தான் பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஸோ வில் பி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வேர்பு. இங்கே எது வேர்பு? வந்து கொண்டிருப்பேன், வர்றது தான் வேர்பு. வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல V1 வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ கம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது வேர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும் இல்லையா? ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கம்மிங் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஐ வில் பி கம்மிங். இப்போது இந்த ஐ வில் பி கம்மிங் எங்கே? சென்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இக்கு வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம்? ப்ரிப்போசிஷன் டு யூஸ் பண்ணணும். எங்கே? சென்னைக்கு. ஸோ
டு சென்னை. ஐ வில் பி கம்மிங் டு சென்னை. இப்போ இந்த ஐ வில் பீன்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி கொஞ்சம் ஈஸியாக பேச்சு வழக்கில் ஷார்ட்டாக சொல்கிறது அப்படின்னா, ஐ வில் அப்படின்றத ஐல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வில் பி கம்மிங் டு சென்னை அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஐல் பி கம்மிங் டு சென்னை அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். செகண்ட் ஒன், நீ படித்து கொண்டிருப்பாய். இந்த இடத்துல நீ படிப்ப அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி சொன்னால் அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆயிரும். இங்கே நீ படித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் இது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரூல் படி சப்ஜெக்ட் நீ அப்படின்றதான் சப்ஜெக்ட்டு, யூன்னு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்சிலரி வேர்பு. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான். ஸோ வில் பி யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேர்ப், இங்கே படிக்கிறது தான் வேர்பு, V1 வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸ்டடி, அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ் தானே, ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்தணும். ஸ்டடிங், நீ படித்து கொண்டு இருப்பாய். யூ வில் பி ஸ்டடிங். அவ்வளோதான். இப்போ இதுவே யூ வில் அப்படின்றத எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம்? இங்கே யூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ யூல் பி ஸ்டடிங். நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு இந்த நேரத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பான். இப்போ நம்ம எப்படி சொல்லலை? அவன் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவான் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொன்னால் அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், கரெக்ட். பட் இப்போ நம்ம நாளைக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பான், ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் தொடர்ந்து கண்டினியூவாக நடந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதுக்கான ரூல் என்ன? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் அவன் அப்படின்னா ஹீ இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வில் பீன்ற ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வேர்ப், இங்கே விளையாடி கொண்டிருப்பான் அப்படின்றது தான் வேர்பு. ஸோ V1 வேர்ப் பிளேன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதால வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும், பிளேயிங். அடுத்தது இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட், வில் பி, வேர்ப் கூட ஐஎன்ஜி, இது மூணுமே யூஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்மக்கிட்ட இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் இருக்குது. அது என்ன? அது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். அவன் நாளைக்கு இந்த நேரத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன விளையாடுவான்னு சொல்கிறோம்? கிரிக்கெட் விளையாடுவான்னு சொல்கிறோம். அது என்னது? ஆப்ஜெக்ட். அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ வில் பி பிளேயிங் கிரிக்கெட். அடுத்தது எப்போ விளையாடுவான்னு சொல்கிறோம்? நாளைக்கு இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போன்ற அந்த காலநிலை இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் நாளைக்கு, அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நேரத்தில் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு சரியான துல்லியமான டைம் சொல்லும்போது அட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ அட் இந்த நேரத்தில், அட் திஸ் டைம், அட் திஸ் டைம் நாளைக்கு, டுமாரோ, அவ்வளோதான். ஹில் பி playing cricket at this time tomorrow. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த எக்ஸாம்பிள் வந்து அவர்கள் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒரு ட்ரிப் போய் கொண்டிருப்பார்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்த வாரம் இந்த நேரத்தில் ட்ரிப்புக்கு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் கண்டினியூவாக நடந்துட்டுருக்க ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட், இங்கே அவர்கள் அப்படின்றதான் சப்ஜெக்ட்டு, இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி யூஸ் பண்ணணும். ஸோ வில் பி யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேர்பு, இங்கே எது வேர்பு? போயிட்டுருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வேர்பு, போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு V1 வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும், கோன்னு சொல்லுவோம். அடுத்தது வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்தணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கோயிங், தே வில் பி கோயிங். எப்போ, எங்கே, ஒரு ட்ரிப் போவாங்க அடுத்த வாரம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ட்ரிப்பு, அதை ஆன் அ ட்ரிப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். பொதுவாக ட்ரிப் போகிறத வந்துட்டு கோயிங் ஆன் அ ட்ரிப் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் தேல் பி கோயிங் ஆன் அ ட்ரிப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்போ, இதே நேரத்தில். இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இந்த நேரத்தில் அப்படின்றத எப்படி சொல்லணும்னு, எக்ஸாக்டாக இந்த டைமில் அப்படின்னு துல்லியமாக சொல்கிறதால அட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அட் திஸ் டைம், எப்போ, நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் வீக், தேல் பி கோயிங் ஆன் அ ட்ரிப் at this time next week. அவ்வளோதான். Now it's time for quiz.
இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தமிழ் சென்டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் யாரெல்லாம் காமெண்ட்டில் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம், யாரெல்லாம் கிளாஸ் கவனிச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். Ta-ta!